அது ஸ்கூலில் பேயா பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்காமா, கத்துதாமா, பேரண்ட்ஸ் வச்சுட்டாங்களாமா. உண்மையா பொய்யா? வாங்க கதைக்குள்ள போகலாம். பேஸ் ஒன் ட்ரூ ஸ்டோரி. எனக்கு நடந்த அனுபவத்தை உங்க கூட ஷேர் பண்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சாப்பிட்டீங்களா? உடம்பு பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். இது 11வது எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? ஓகே. இது முன்னுக்கு ப்ரீவியஸ் எபிசோட பார்த்தவங்களுக்கு நம்ம என்னத்தை பத்தி பேசுறோம், கதை எதுல கண்டினியூவா போய்கிட்டு இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இது முன்னுக்கு உள்ள எபிசோட பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா 100% உங்களுக்கு கதை என்னன்னு புரியும். சரிங்களா? நம்ம கதையை ஆரம்பிப்போமா? 10வது எபிசோட்ல என்ன நடந்துச்சு, எதுல முடிச்சோம் நம்ம? ஓகே. அந்த பிள்ளை 3 மந்த் ரூம்ல இருந்துச்சு. மென்சஸ் போய் மற்ற பெட்லாம் இதாகி அவங்க அப்பா போய் அந்த பிள்ளைய தூக்கும் போது அந்த சுடுகால பார்த்தது அந்த இது பீரியட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதாவது அது இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன், நீ என்ன என்ன பண்ணிட்டு இருக்க, அதை போய் அதை சாப்பிட்ற, அது ரத்தம், என்னோட டாக்டர் அந்த பிள்ளை கையில் வெட்டி ரத்தம் வந்திருக்கு போல அப்படின்ற ஒரு டாக்டரில் நான் இருந்தேன். ஸோ என்ன பண்ணுறேன், நான் போயிட்டு அந்த அந்த யாரு அந்த சவச்சிய பிள்ளை இருக்குல்ல, சுடுகாட்டில் பார்த்த பிள்ளை நான் போய் தூக்குறதுக்கு அந்த பிள்ளை கையை பிடிச்சி இழுக்க போயிட்டேன். நான் அந்த பிள்ளை கையை போய் பிடிச்ச வேகத்துக்கு உஸ்தர் ஏன் கையை பிடிச்சிட்டாரு. என்ன பிடிச்சி இழுக்கும், நான் அதை பிடிச்சிருக்கோம். இது கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏது அந்த சுடுகாட்டில் பார்த்தோம்ல, அந்த பிள்ளை கத்த ஆரம்பிச்சோன்னா அவங்க அப்பா தூக்குனாரு பாருங்க, அந்த புள்ளியும் கத்த ஆரம்பிச்சிருச்சு. இது கத்துவோம் அது கத்தும், கத்துற சத்தம் அவங்களுக்கெல்லாம் ஒரு பிள்ளை கத்துற சத்தம்.